சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் முதல்வர் ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் முதல்வர் ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் இருந்தவாறு திண்டிவனம் மற்றும் விழுப்புரத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாக அதிகாரிகளிடம் கேட்டறிந்து வருகிறார் தமிழக முதலமைச்சர். உடன் வருவாய்த்துறை அமைச்சர் கே ராமச்சந்திரன், தலைமைச் செயலாளர் உள்ளிட்டவர்களும் உடனிருக்கிறார்கள். இந்த ஆய்வுக் கூட்டத்தின் மூலமாக பல்வேறு உத்தரவுகள் என்பது தமிழக முதலமைச்சரால் பிறப்பிக்கப்பட உள்ளது. மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும், மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும் உத்தரவாக இருக்கிறது. இந்த கூட்டத்தில் பார்க்கும்போது காணொலி காட்சி வாயிலாக அமைச்சர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள், IAS அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். ககன்தீப் சிங் பேடி மற்றும் அமைச்சர் சிவசங்கர் மற்றும் உள்ளிட்ட IAS அதிகாரிகள் கண்காணிப்பு அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவரிடம் காணொலி காட்சி வாயிலாக அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள், நிவாரண முகாம்கள், நிவாரண நடவடிக்கைகள், மீட்பு நடவடிக்கைகள் எல்லாம் எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் கேட்டறிந்து வருகிறார். அதன் அடிப்படையில் பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட உள்ளது. அந்த அடிப்படையில் அவர்களுடைய நடவடிக்கைகள் என்பது தீவிர நடவடிக்கைகளாக அமைய உள்ளது. IAS அதிகாரிகள் ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விழுப்புரம் மற்றும் திண்டிவனம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் 60 சென்டிமீட்டர் அளவுக்கு மழையினுடைய தீவிரம் என்பது அதிகமாக இருந்ததன் காரணமாக பாதிப்பு என்பது அதிகமாக இருக்கிறது. அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் நிவாரணம் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில தமிழக முதலமைச்சர் இந்த ஆய்வுக் கூட்டத்தை மேற்கொண்டு வருகிறார். மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்திலிருந்து அதன் அடிப்படையில் புதிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும். அதன் அடிப்படையில் அங்கு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் அப்படிங்கிறதா தெரிய வருகிறது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.